ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் 2 டேஸ்க்கான vlog தான் கவர் பண்ணியிருப்பேன். இது ஒரு காலையில் 6:30 எடுத்ததுங்க. எப்படி வெயில் அடிக்குதுன்னு பாருங்க. நேற்று நைட்டு காக்ரோச் மருந்து வச்சேன். காலையில் வந்து பார்த்தா அவ்வளோ கற்பாம்பூச்சி இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த எல்லோ கலர் ஸ்டிக்கர் பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதனால ஃபுல்லாலாம் வந்து கிளியர் பண்ண முடியல. இங்கே எல்லா இடத்துலையும் ஃபேமஸாக இருக்கிறது வந்து அட்பியான் சிரிஞ்சு தான். இதை நான் நூனில் வந்து 60 dirhamக்கு வாங்கினேன். இந்த பிராண்டே வந்து தனியாக வெப்சைட் வச்சுருக்காங்க. அதுலேயும் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். உங்களுக்கு உடனே டெலிவரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நூன் 15 மினிட்ஸில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உடனே வந்துடும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா இதில் 3 அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளூ கலர் கேப்பை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நீடில் மாதிரி ப்ளூ கலரில் இன்னொன்று இருக்கும், அதை ஃபிக்ஸ் பண்ணணும். நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி புஷ் பண்ணுறதுக்கு வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இது பார்க்க பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். டாட்டாக வாலில் வைக்கும்போது நல்லா ஸ்டிக் ஆயிரும். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கைக்கு எட்டாத தூரம் கண்ணுக்கே தெரியாமல் டாட் மாதிரி வைக்கணும். நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனால் தான் நல்லா இறுக்கமாக ஒட்டிக்கும். இது மாதிரி வீடு ஃபுல்லாக கதவு ஓரமாக எல்லா இடத்துல எங்கே அதிகமாக இருக்கோ வச்சிடலாம். கண்டினியூஸாக 5 days நைட் வச்சுக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு 3 days-ஆக தான் வைக்கிறேன். நல்ல ரிசல்ட் தெரியுது. ரீசெண்டாக எங்கள் கிரைண்டர் வந்து போயிருச்சு. அதுலேருந்து மாவு வந்து வெளியில தான் வாங்கிட்டு இருக்கோம். இது வந்து நான் நெஸ்டோல தான் வாங்கினேன். நான்மா பிராண்ட் 5 days-ல வந்து எக்ஸ்பைரி ஆகும். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தான். பிரியா ஸ்கூலுக்கு வந்து அவருக்கு சட்னி பிடிக்காது. அதனால கொஞ்சம் பொடி வச்சு கொஞ்சம் வெள்ளை வச்சு அனுப்பிவிட்டேன். இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் லாஸ்ட்டாக இந்தியா போனப்போ ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 354 ரூபி தான். ரொம்ப ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாகவும் இருக்கு. மூடி கூட வந்து நடுவில் ஃபுல்லாக ஸ்டீலாக இருக்கும். அந்த சைடில் வந்து அந்த கிரிப்புக்காக அது மட்டும் பிளாஸ்டிக்கில் இருக்கும். இதுக்குள்ளேயே வந்து ஷைடிஸ் வைக்கிற மாதிரி இன்னொரு பாக்ஸ் வரும். இது கூட ஒரு ஸ்பூனும் சேர்ந்து வரும். இந்த ப்ரைஸ்க்கு வந்து ரொம்ப ஒர்த்து தான். கரெக்டாக 7:15க்கு பஸ் வந்தது. அவரை ஏற்றி விட்டுட்டு வந்துட்டேன். இன்னும் 2வது குட்டி எந்திரிக்கலை. அவர் வந்து டெய்லி 8 o'clock மேலே தான் எந்திரிப்பார். ஆதவ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே தான் கிளம்புவார். ஸ்நாக்ஸுக்கு ஒரு வாழைப்பழம் பீனட் பட்டர் மக்கானா தான் கொடுத்து விட்டேன். இதை நான் நேற்றே பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோலேயே காட்டுறேன். ஒரு ஃப்ளாட்டான பேனில் 1 கப் மக்கானாவை சேர்த்துக்கிட்டேன். அதை 5 to 7 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பீஸ் எடுத்து உடச்சி பார்த்தோம்னா இந்த மாதிரி தூளாகி வரணும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேம் பேனை எடுத்துக்கிட்டேன். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கணும். நான் கோகோனட் ஆயில் எடுத்துக்கிட்டேன். அது கூட 1.5 ஸ்பூன் அளவு பீனட் பட்டர் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து டேட் சிரப் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மெல்ட் ஆனதும் உடனே மக்கானவை சேர்த்துக்கணும். எல்லா இடத்துலையும் கோட்டிங் ஆகிற வரைக்கும் நல்லா ஃபுல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பீனட் பட்டர்லேயே உப்பு சேர்த்துருக்கிறதுனால வந்து நான் லாஸ்ட்டாக லைட்டாக தான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்காக வந்து சின்னமன் பட்டை பவுடர் சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஆற வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு ஹெல்த்தியான சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்காக கொடுக்குறதுக்கு ஸ்வீட் மக்கானா வந்து மோஸ்ட்லி நம்ம வெல்லம் வச்சு தான் கேரமலைஸ் பண்ணி பண்ணுவோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதை தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு 1 hour கிட்ட நல்லா டைம் கிடைக்கும். எனக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் அதை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ரீசெண்டாக ஏஐ அனிமேட்டட் வீடியோஸ் வந்து கற்றுக்கிட்டேன். அதை நான் இப்போ ஃப்ரீலான்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாம கிரியேட் பண்ணதை மறுபடி பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை ஸ்கூலில் அனுப்பிட்டு நான் லைட்டாக தான் சாப்பிட்டேன். நடுவில் பசிச்சது. வீட்டில் பழம் சுத்தமாக இல்லை. ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து என்னென்ன இருக்கோ அதை வந்து சாலட் மாதிரி பண்ணேன். குக்கும்பர், லிட்டஸ், கிரீன் ஆலிவ் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். 4-5 வெள்ளை முடி வந்து நல்லா எட்டி பார்க்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால பயம் வந்துருச்சு. பச்சையாவே நார்மலா காலையில சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா சாலட் பண்ற அன்னைக்கு வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவேன். இது கூட 1 ஸ்பூன் சாலட் சாஸ் தான் மிக்ஸ் பண்ணேன். 30 வயசை கிராஸ் பண்ணா ஒவ்வொன்றா வந்து டேமேஜ் ஆகணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அது நமக்கு நடக்கும்போது தான் ஒவ்வொன்றா தேடி ஹெல்த்தியா சாப்பிட்றோம்.
லஞ்சுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணேன். மசாலாலாம் போட்டு சிக்கனை டீப் ஃப்ரை பண்ணாமல் சும்மா கொஞ்சோண்டு பெப்பர் உப்பு மட்டும் போட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணேன். ஃப்ரைட் ரைஸ் என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் 3 பேருக்கும் ஒரே டேஸ்ட்னால இன்னைக்கு நான் மதியம் லஞ்சே அதான் பண்ணேன். டெய்லி ஒரு 2 o'clock மேலே 2 பேருமே தூங்கிடுவாங்க. ஒரு 3 hours தூங்குவாங்க. சில டைம் வந்து 2 hours எந்திரிச்சிருவாங்க. அவங்க அன்னைக்கு டயர்ட் ஆகிறத பொறுத்து. எனக்கு பர்சனல் திங் தேவைப்பட்டது. 30 dirhamக்கு ஆர்டர் பண்ணால் தான் வந்து இது ஃப்ரீ டெலிவரியே. நாளைக்கு ஸ்கூலுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்து அனுப்ப இல்லை, அதனால் வாழைப்பழம் குக்கும்பர் மட்டும் தான் வாங்கினேன். 8 dirham டோனட் 6 pieces போட்டிருந்தாங்க. இமேஜில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருந்தது. சரி, நல்லா பெருசாக இருக்கும் போலன்னு ஆர்டர் பண்ணேன். கடைசியில் வீட்டுக்கு வந்தால் தான் தெரியுது ரொம்ப சின்னதாக இருந்தது. நான் ஆர்டர் பண்ணி இது வரைக்கும் டோனட்லாம் வாங்கி கொடுத்ததே இல்லை. அவங்க டேடி வெளியில் கூப்பிட்டு போனாங்கன்னா ஷாப்பில் டேரெக்டாக வாங்கி தருவார். ஸோ எனக்கு சுத்தமாக இதை பற்றி ஐடியாவே இல்லாமல் வாங்கிட்டேன். எங்கள் வீட்டில் 2 டைம் வந்து க்ளீன் பண்ணணும். காலையில் க்ளீன் பண்ணேன்னா அவங்க மதியம் வந்தோடனே போதும், ஒரே செகண்டில் எல்லாத்தையும் அழுக்காக்கிடுவாங்க. தர ஃபுல்லாக நடக்கவே ஒரு மாதிரி இருக்கும். அதனால நான் ஈவினிங்கும் ஒரு டைம் வந்து வேக்யூம் போட்டுருவேன். ஓகே, அவனில் சுண்டலை வந்து கிறிஸ்பியாக ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஓவர் நைட் வெள்ளை சுண்டல் நல்லா ஊற வச்சு குக்கரில் 3 விசில் வர விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். சுத்தமாக தண்ணியே இல்லாமல் டிஷ்யூ அப்படி இல்லைன்னா கிளாத்தால் நல்லா எடுத்துட்டு இதில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, மிளகாய் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டு கறி மசாலா பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இது வந்து ஆப்ஷனலாக வந்து சீசனிங் மிக்சடு ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து குமின் பவுடர் சேர்த்துக்கிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃபுல்லாக மசாலா கோட்டிங் ஆனதுமே அவன் ட்ரேயில் வந்து பேக்கிங் ஷீட் வச்சுட்டு நல்லா லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். 200 degree Celsiusல அவனை ஒரு 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 40 minutes வைக்கணும். பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி லைட்டாக மட்டும் ஷேக் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே வச்சிடணும். 40 minutesக்கு அப்புறம் பார்த்தோம்னா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிரும். இது நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். 2 பேருக்கு புதுசாக கொடுத்தப்போ வந்து நல்லாவே சாப்பிட்டாங்க. ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு சாக்லேட் துண்டு வந்து தூங்கிட்டே இருந்தது. சரி, அதை வச்சு ப்ரௌனி பண்ணலான்ட்டு சாக்லேட் மெல்ட் பண்ணி ப்ரௌனி பண்ணுறது எல்லாமே வந்து ஏர் ஃப்ரையரில் கொஞ்சம் வேகமாக முடிக்கலாம். அதனால் அதில் தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கு 100 degree Celsiusல 4 minutesல வச்சோம்னா மெல்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக எந்த நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். பாதாம் இல்லை, முந்திரி மட்டும் தான் இருந்தது. அதை தான் கொஞ்சம் லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்டேன். இது நான் வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக பண்ணுறனால சேம் பவுல்லே தான் பண்ணேன். இதுக்கு 175 degree Celsiusல 12 நிமிஷம் வரைக்கும் வைக்கணும். நான் வெறும் 2 பீஸ் வர்ற அளவுக்கு தான் பண்ணேன். ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாமல் ஓரளவு சுகர் கம்மி பண்ணி தான் பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நல்ல வேளை நான் சுகர் கம்மி பண்ணது, இதுவே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.